எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 9th சோசியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கானது. இதில் வந்து நமக்கு வரலாறில் 5 பாடம், புவியியல் 5 பாடம், குடிமியலில் 3 பாடமும், பொருளியலில் 2 பாடமும் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு பாடத்துக்காக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் நமக்கு வந்து ஒரே ரோமன் லெட்டர் தான் இருக்கும். நீங்கள் 2 பேருமே குறிச்சிக்கலாம். அப்படியேமோ முதல் பாடம் வந்து மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம். இதில் வந்து சுருக்கமான விடையில 1வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும், அதே மாதிரி விரிவான விடையில வந்து 2வது கொஸ்டினும். அடுத்த பாடம் வந்து பண்டைய நாகரிகங்கள் 2வது பாடம். இல்லை சுருக்கமான விடையில வந்து 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும், விரிவான விடையில வந்து 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும். அடுத்து வந்து 3வது பாடம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த பாடத்தில் வந்து சுருக்கமான விடைத்தருகள் வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், விரிவான விடைகளில் வந்து 2வது கொஸ்டின். அடுத்த பாடம் வந்து அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். இந்த பாடத்தில் வந்து சுருக்கமான விடைத்தரல் வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், விரிவான விடையில வந்து 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும். அடுத்த பாடம் வந்து செவ்வியல் உலகம். இதில் வந்து சுருக்கமான விடைத்தரகு வந்து 1வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், விரிவான விடையலில் 2வது கொஸ்டின். இப்போ வந்து நம்ம வரலாறில் 5 பாடம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம புவியியலில் பார்க்க போகிறோம். நிலக்கோளம், புவி அக செயல்பாடுகள். இந்த பாடத்தில் வந்து சுருக்கமான விடையலில் வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 6, 8 பின்வரும் வினாக்களுக்கு காரணம் கண்டறிய வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த புவியியல் பாடத்தில் வந்து நமக்கு வேறுபடுத்துக வரும். வேறுபடுத்துகள் இந்த 4மே இம்பார்ட்டன்ட். 1, 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து விரிவான விடையில் வந்து 1வது கொஸ்டினும் 4வது கொஸ்டின். அடுத்த பாடம் வந்து நிலக்கோளம் 2, புவி புறச் செயல்பாடுகள். இந்த பாடத்தில் வந்து கொஸ்டின் 2வது இல்லை 3வது, 4, 7 காரணம் கூறுக வந்து 1வதும் 2வதும். வேறுபடுத்துகள் வந்து 3மே இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின். பின்னாடி வந்து 4 தவிர்த்து 5, 6 விரிவான விடைகளில் வந்து 1வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும். அடுத்த பாடம் வந்து நமக்கு வளிமண்டலம். இந்த பாடத்தில் வந்து சுருக்கமான விடையில் வந்து 2வது கொஸ்டின், 3வது 7, 8 காரணம் கூறுகளை வந்து 1, 3, 4 வேறுபடுத்துகள் வந்து 1, 2, 3, 4 விரிவான விடைகளில் நமக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து 1வது, 2வது, 4, 5. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாடம் வந்து நீர்க்கோளம். இந்த பாடத்தில் வந்து சுருக்கமான விடைகளில் வந்து கொஸ்டின், 2வது, 4வது வேறுபடுத்துகளில் வந்து 1, 2 விரிவான விடைகளில் 2வது கொஸ்டின். அடுத்த பாடம் நமக்கு வந்து உயிர்க்கோளம். இந்த பாடத்தில் வந்து சுருக்கமான விடையில் 1, 2, 3 காரணம் கூறுகளை வந்து 1வது, வேறுபடுத்துகள் வந்து 1, 2, 3, 4 விரிவான விடையலியில் வந்து 2, 3. அடுத்த பாடம் வந்து நமக்கு குடிமியலில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இதில் வந்து நமக்கு பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையில் வந்து 1வது கொஸ்டின், 2வது, 3வது விரிவான விடையில் வந்து 1வது கொஸ்டின்.
அடுத்து வந்து தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்த பாடத்தில் வந்து பின்வரும் வினாக்களுக்கு விடைகள் 1வது கொஸ்டினும் 2வதும், விரிவான விடையில் வந்து 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும். அது மாதிரி எல்லோரும் ஒன் வேர்டை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. எத்தனை பாடம் இருக்கோ அந்த பாடத்தில் இருக்க சரியான விடை, கோடிட்டு இலங்களை நிரப்புக, பொறுத்துக வந்து கம்பல்சரி வந்து படிச்சிடணும். எப்பயுமே வந்து ஒன் வேர்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நம்ம வந்து. அடுத்த பாடம் வந்து மனித உரிமைகள். மனித உரிமைகள் பாடத்தில் வந்து ரோமன் லெட்டர் 4ல் வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 3, 5, 10. இது மாதிரி ரோமன் லெட்டர் 5ல் வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 4வது கொஸ்டின். அடுத்து வந்து பொருளியலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொருளியலில் வந்து மேம்பாட்டு அறிவும், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இந்த பாடத்தில் வந்து ரோமன் லெட்டர் 4ல் வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 5, 6. ரோமன் லெட்டர் 5ல் வந்து 1, 3, 4. அடுத்து வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு. இந்த பாடத்தில் வந்து ரோமன் லெட்டர் 4ல் வந்து 1, 3. ரோமன் லெட்டர் 5ல் வந்து 1, 2, 3. அது மாதிரி நீங்கள் எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.